ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்டாக பார்க்க போகிறோம்னா அஸ் யூஷுவல் நம்ம டாப்பிக்கில் மென்ஷன் ஆகிருக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து நாட் ஒன்லி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுக்கு மட்டும் நம்ம வந்து படிக்கிறது இல்லை. இதிலிருந்து தான் லாஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சினானிம்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. சினானிம்ஸும் மேஜராக ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் படித்தாலே சினானிம்ஸ் வந்து போட்டலாம். ஆல்சோ ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் வந்து கேட்குறாங்க. எந்த வேர்ட் வந்து மிஸ்பெல்ட் ஆகிருக்குன்றது அதுவும் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் படித்தாலே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலாக ஈஸியாக இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் வந்து மெயினாக இதில் இருக்கும்னா பியில் தான் வந்து இருக்கும். ஏல இருக்கும், பட் ஆனால் ஏல வந்து நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பியில் இருக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பேச்சுலர் வி ஆல் நோ. பேச்சுலர் நார்மலாகவே எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பேக்கரி கேள்விப்பட்டிருக்கோம், பால் ஹெட் கேள்விப்பட்டிருக்கோம். மென் ஹேவிங் நோ ஹேர் ஆன் த ஸ்கேல்ப் இஸ் நோன் அஸ் பால்ட். பேல்டர் டேஷ் இது ஒரு நியூவான வேர்ட். என்னன்னா சென்ஸ்லெஸ்ஸாக ஏதோ ஒரு விஷயத்த பேசுகிறதோ ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறதோ என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேல்டர் டேஷ். இது ஒரு நியூவான ஒரு வேர்ட். நெக்ஸ்ட்டு பேல். பேல்ன்றது எதுக்காகனா சம்திங் ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கவோ இல்லை ஏதோ ஒன்று டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகுறது தான் பேல். எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். எ லார்ஜ் பண்டில் பவுண்ட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆர் டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகுது பேல். பேலட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரியோ இல்லை ஏதோ ஒரு சாங்கோ, a poem that tells a story has a regular rhythm or a rhyme scheme. ஏதோ ஒன்று இருக்கும், கதை பாடல் மாதிரி ஒரு ரைம் ஸ்கீமில் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் அந்த பேலட். அடுத்து பேண்டைங். பேண்டைங்னா என்ன அப்படின்னா சம் வேர்ட்ஸை நம்ம பேசுகிறப்பையும் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக அதே வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரோ பேசுகிறாங்கன்னா அவங்க ஓகே ஓகே அப்படி அடிக்கடி சொல்லிட்டே இருக்கலாம். ஆர் இஸ் லைக்னு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பேண்டைங்கிறது யூஸிங் அன் ஐடியா ஒரு டேர்ம் ஆர் நேம் ஃப்ரீக்வெண்ட்லி இன் அ கேஷுவல் டாக் தான் பேண்டைங். அடுத்து பேங்க்ரப்ட். ஒன் ஹூ இஸ் அன்ஏபிள் டு பே ஹிஸ் டெப்ட் பேங்க்ரப்ட். பேண்டர்ஸ் எல்லாம் வந்து ஜோக்ஸ் அண்ட் ஃபன்னி ரிமார்க்ஸ் அமாங்ஸ் ஃப்ரெண்டுக்குள்ளேயே வந்து ஜோக்ஸ் பண்ணிக்கிறது தான் வந்து பேண்டர். அடுத்து பார்க். பார்க்கில் டாகோடதும் சொல்லலாம், ட்ரீயோட ஒரு பார்க்கும் சொல்லலாம். பேரோமீட்டர்ன்றது இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்காக பேரோமீட்டர் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை ஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது பேரோமீட்டர். பேரக்ஸ் அப்படின்னா சோல்ஜர்ஸ் டு லிவ் இன். சோல்ஜர்ஸ் சேர்ந்த பிளேஸ் கிவன் டு சோல்ஜர்ஸ் டு லிவ் இன். சோல்ஜர்ஸ் வாழ்ற இடம் பேரக்ஸ். பேரல்னா தெரிஞ்சது உட்டன் ட்ரம்மாக இருக்கலாம். விச் பீர் ஆர் ஆயில் ஸ்டோர். நம்ம நார்மலாக ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேரல், பட் இட் வாஸ் ஆன் உட்டன் ஒரு லார்ஜ் சைஸ் இருக்கிறது. அடுத்து பேஸ்க். பேஸ்க்னா ரிவீல் அண்ட் மேக் மோஸ்ட் ஆஃப் சம்திங் ப்ளீஸிங். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பேட்ரி தெரிஞ்சது தான். போஹிமாத் அப்படின்னா ஏதோ ஒன்று சம்திங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் சைஸ் ஆர் பவர் தான் பீஹமாத் சொல்லுவோம். BEHEMOTH. ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் காமனாக இருக்குது, ஸ்பெல்லிங்கையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பெல்லிகோஸ் அப்படின்னா ஒன் ஹூ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஃபைட்டிங். சண்டை போடுறதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்கள பெல்லிகோஸ் சொல்லுவோம். சண்டை அடிக்கடி போடுறவங்கள பெல்லிஜரண்ட்னு சொல்லுவோம். ஷி வாஸ் அ பெல்லிஜரண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பில்லோவ். பில்லோவ்னா என்ன? க்ரொக்கடைல் மேக் பண்ணுற சவுண்ட் தான் பில்லோவ். பெனிஃபேக்டர் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதோ ஹெல்ப் பண்ணுறதோ வந்து பெனிஃபேக்டர் சொல்லுவோம். பெனிஃபிஷரி அது மூலியமாக பயனடைகிறவங்க. ப்ரெஃபிட் அப்படின்னா டிப்ரைவ்ட் ஆர் லேக்கிங் ஆஃப் சம்திங். ஏதோ ஒன்று பற்றாக்குறையாக இருக்கிறது ப்ரெஃபிட். ஸோ பார்த்ததுலேயே டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் மட்டும் இருக்கு பார்க்கலாம். பேச்சுலர் தெரியும், பேக்கரி, பால் ஹெட். பேல்டர் டேஷ் அப்படின்னா சென்ஸ்லெஸ்ஸாக ஏதோ பேசுறது. பேல்னா ஸ்டோர் பண்ணி வைக்கவோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகுது. பேலட்னா ஷார்ட் போயம் த ரைம் ஸ்கீம். பேண்டைங் அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு வேர்டை அடிக்கடி பேசுகிறப்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. மீன்ஸ் கேஷுவல் டாக்ல. பேங்கர் தெரியும், பேண்டர்னா ஜோக் பண்ணிக்கிறது. பேரோமீட்டர்ன்றது அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. பேரக்ஸ் அப்படின்றது என்னன்னா சோல்ஜர்ஸ் வந்து தங்கியிருக்கிறதுக்கான இடம். பிளேஸ் கிவன் ஃபார் சோல்ஜர்ஸ் இஸ் பேரக்ஸ். அதுக்கப்புறம் பேரல்ன்றது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஏதோ இதுக்காக யூஸ் ஆகுறது. பேட்ரி தெரியும் நமக்கு. பீஹமாத் அப்படின்னா மான்ஸ்டர்ஸ் இன் சைஸை பீஹமாத் சொல்கிறோம். பெல்லிகோஸ் அப்படின்னா ஃபாண்ட் ஆஃப் ரைட்டிங். பிலோனா க்ரொக்கடைலோட ஒரு சவுண்டு. பெனிஃபேக்டர்னா ஹெல்ப் பண்ணுறவங்க.
ஸ்காலர்ஷிப் குடுக்குறவங்க, காசு குடுக்குறவங்க பெனிஃபேக்டர். அது மூலியமா பயனடைறவங்க பெனிஃபிஷியரி. ப்ரெஃபட் அப்படின்னா, லேக்கிங் ஆஃப் சம்திங் இஸ் நோன் அஸ் ப்ரெஃபட். பீவரேஜ்ன்றது ஒரு ட்ரிங்க். பெவி அப்படின்றது குரூப் ஆஃப், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது தான். குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ், பேர்ட்ஸ் இந்த மாரி ஏதோ ஒண்ணு குரூப்பா இருக்கிறத நம்ம இப்படிதான் சொல்லுவோம். பெவி அப்படின்னா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் குரூப்பாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிபிலோகிராஃபி அப்படின்னு என்னது? நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா எண்ணில் வந்து பிபிலோகிராஃபி வந்து போடுவோம். என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றது லிஸ்ட் ஆஃப் புக் தான் பிபிலோகிராஃபி. பிபிலோ மேன் ஏன்னா புக்கை வந்து கலெக்ட் பண்ணவோ படிக்கிறதோ ஆசை இருக்குது. பிபிலோ ஃபைல்னாலும் அதே தான். பை சென்டினியல், சென்டினியல்னா என்னது? 100. பைனா 2, அப்போ 200th ஆனிவர்சரி பை சென்டினியல். பைனீனியல் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ். பைகாட் அப்படின்னா என்னன்னா, அந்த பர்சன் வந்து ரொம்ப நேரோவாக திங்க் பண்ணுவாங்க. ஃபர்தராக எதுவுமே திங்க் பண்ண மாட்டாங்க. செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கலாம், நேரோ மைண்டடாக இருக்கலாம். அவங்களுக்கு தான் வந்து பைகாட் பர்சன் சொல்லுவோம். பைலிங்குவல்னா 2 லாங்குவேஜ், தமிழ் இங்கிலீஷ் எதுலனாலும் இருக்கலாம். ட்வைஸ் 2 லாங்குவேஜ் சொல்லுவோம். பை மந்த்லி அப்படின்னா 2 மந்த்துக்கு ஒருக்கா. பயோடிகிரேடபிள் தெரியும், பயோகிராஃபி தெரியும், பயாலஜி தெரியும். பயோப்சி அப்படின்னா என்ன? டிஷ்யூவை எடுத்து அதை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறது பயோப்சி. பிசாரி, பிசாரினா ஸ்ட்ரேஞ்ச் ஆர் அன்யூஷுவலான ஒரு விஷயம். பிசாரேவான ஒரு காற்று அடிச்சுது, ஸ்ட்ரேஞ்ச் ஆர் அன்யூஷுவலான ஒரு விஷயம் நடக்குதுன்னா வந்து பிசாரின்னு சொல்லுவோம். பிளாஸ்பெமி அப்படின்னா புனிதத்தன்மையை கெடுக்கிற மாதிரி பேசுறதோ இல்லை ஏதோ ஒரு செயல் செய்யறதோ. த ஆக்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் irreverently about sacred things தான் இருக்குது. காட் சம்மந்தமோ வேற எதுனாலும் இருக்கலாம். அதை பற்றி தப்பாக பேசுறது பிளாஸ்பெமி. இதை பற்றி கரெக்டாக பேசுறது தான் வந்து இப்படி சொல்லுவோம் பியாசனம். ப்ளீட் அப்படின்னா ஆடு மேக் பண்ணுற சவுண்ட். அங்கே பார்த்தோம். பில்லாவ்னா crocodile மேக் பண்ணுறது. ப்ளீட்னா ஆடு மேக் பண்ணுறது. போயர் வார் கேள்விப்பட்டிருக்கோம்ல, சவுத் ஆஃப்ரிக்கன். பர்ஸ்னா சவுத் ஆஃப்ரிக்கன், பட் ஆனால் டச் டிசனன்ட் இருக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க பர்சன்ஸ் அவங்க எல்லாமே போயர் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. போஹிமைன் அப்படின்னா அங்கே வந்து பீஹிமாத் பார்த்தோம், which means enormous monster size. இங்கே போஹிமியா, ஒன் who does not follow the usual rules of a social life. இப்படி தான் சோஷியலிஸ்டிக்காக வாழணும்னு இருக்கிறத ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க போஹிமன். அடுத்து பம்பார்ட்னா ஏதோ ஒன்று வெடிக்க வைக்கிறது. பம்பாஸ்டிக் அப்படின்னாலும் ஹை சவுண்ட். பான்ஃபயர் அப்படின்னா ஹியூஜ் ஃபயர் ஃபார் செலிப்ரேஷன், கொண்டாடுறதுக்காக இருக்குது. அடுத்து போன்சாய்னா டாஃப் வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஷட், அதாவது வளராமல் இருக்கிறது. ஹைப்ரிட் பண்ணி ரொம்ப வளராமல் அது ஷார்ட்டாகவே ஆக்கிடுவாங்க. போன்சாய் ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். போனஸ் தெரியும். புக் வார்ம்னா புக் படிக்கிறவங்க. பூமராங். அடுத்து பாரோ கடன் வாங்குறது. பாட்டனிஸ்ட் அப்படின்னா பிளான்ஸை பற்றி படிக்கிறவங்க. பாட்டனினாலும் அதான். பாட்டில் நெக்னா ஏதோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல வந்து நிற்கிறது பாட்டில் நெக். போலிவர் இது டிஃப்ரெண்டான வார்த்தை. அதாவது ஒரு ரோடு போடுறாங்கன்னா அது 2 பக்கமுமே வந்து மரங்களால் நிறைஞ்சிருக்கிறது தான் வந்து போலிவர். பொக்கே, பொக்கே ஈஸியான வேர்ட் தான். அடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒய்? பிகாஸ் இதுதான் லாஸ்ட் எக்ஸாமில் கேட்கும். போர்ஜியாய்ஸ் ஒரு மாதிரி இதை ஸ்பெல் பண்ணலாம். இதுக்கு என்னன்னா பிலாங்கிங் டு அ மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க தான் போர்ஜியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஸ்பெல்லிங் வந்து கடைசி நமக்கு வந்து ஐஇ வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க, போர்ஜியோசி அப்படின்ட்டு. பட் ஆனால் ஸ்பெல்லிங் BOUR GOIS அவ்வளோதான். பொட்டிக் ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறது. போவைன் அப்படின்னா அஃபெக்டிங் ஆர் ரிலேட்டிங் டு கவ் ஆர் கேட்டில். ஏதோ ஒரு விஷயம் கவு சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அது போவைன்னு சொல்லுவோம். கேனைன்னு ஒன்று இருக்கும். கவு ரிலேட்டட் சம்மந்தமாக. டாக்ஸ் ரிலேட்டட்னா கேனைன்னு சொல்லுவோம். இங்கே போவைன்னா கேட்டில் கவ் ஆர் கேட்டில். போவர் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ட்ரீயோட நிழலை நம்ம போயர்னு சொல்கிறோம். பிரெச்சு, த ஆக்ட் ஆஃப் பிரேக்கிங் ஆர் ஃபெயிலிங் டு அப்சர்வ் அ லா. பிரெச்சுன்னு பார்லிமெண்ட் இருக்குல்ல, அதுதான். ஏதோ ஒன்று வயலேட் பண்ணுறது. தட்ஸ் இட். ப்ரீவரி அப்படின்னா பியர்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம். பிரிட்டில் அப்படின்னா என்னன்னா லெதர் ஸ்ட்ராப் புட் அரவுண்ட் ஹார்ஸ் ஹெட் டு கண்ட்ரோல் இட். ஹார்ஸோட ஹெட்டில் வந்து போட்டு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்களா, அதான் வந்து என்னன்னா பிரிட்டில்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரிகேண்ட் தான் என்னன்னா குரூப் ஆஃப் லாயர்ஸ். அங்கே வந்து பார்த்தால பிவி குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், பேர்ட்ஸை கூட சேர்த்து சொன்னோம். அதே மாதிரி பிரிகேன்ன்றது ராபர்ஸ் இருக்கிறவங்க. அடுத்து பிரிட்டில் அப்படின்னா என்னன்னா ஈஸியாக உடஞ்சிடக்கூடியது பிரிட்டில். ப்ரூட்னா அப்படின்னா யங்கான ஒரு அனிமலை நம்ம ப்ரூட்னு சொல்கிறோம். பிரஞ்ச்னா என்னது? பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்ந்து பிரஞ்ச். பிரண்டே அப்படின்னா டார்க் ப்ரௌன் ஹேர் இஸ் நோன் அஸ் பிரண்டே.
பட்ஜெட்டிங் பட்ஜெட் நார்மலா போடுது. புல்லியான் அப்படின்னா கோல்ட் ஆர் சில்வர் பிஃபோர் யூசிங் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆர்னமெண்ட். கோல்டு அண்ட் சில்வரை ஆர்னமெண்ட்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் புல்லியான்னு சொல்கிறோம். பண்டில்ன்றது நார்மலாக நமக்கு தெரிஞ்சது, பங்களான்றது நமக்கு தெரியும். அடுத்து பஞ்சில் கேரி அவுட் டாஸ்க் கிளம்சிலி ஆர் இன்கம்ப்ளீட்லி. ஒழுங்காக செய்ய மாட்டாங்க டாஸ்க், அதான் பஞ்சில். அடுத்து பியாண்ட். இது பியான்சி ஃபோர்ஸ்ன்னு கூட படிப்போம். இட்ஸ் மீன்ஸ் மிதக்கக்கூடிய தன்மை உடையதான் பியாண்ட். பியூரியோக்ரஸி அப்படின்னா அந்த ஹையர் அஃபீஷியல். பர்க்லர்ஸ் அப்படின்னா திருடர்கள். குரு அப்படின்னா பாரோவும் இருக்கு, புரோவும் இருக்கு. இது வந்து அனிமல்ஸ் வந்து தோண்டி வைக்கிற புலிகள் வந்து பரோன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டாய்ஸ் அதெல்லாம் வந்து குழி தோண்டி வச்சுட்டு போகும்ல, அதெல்லாம் பரோன்னு தான் சொல்லுவோம். பஸ் அப்படின்றது சவுண்ட் ஆஃப் பீ. பயர் அப்படின்றது பிளேஸ் ஃபார் கவுஸ் ஆர் ஷெல்டர். இந்த இடத்துல கவுஸுக்கே நம்ம ரெண்டு படிச்சிட்டோம். ஓவைன்னு ஒன்று படிச்சிருக்கோம். இப்போ இந்த பயர். பயர்ன்றது கவுஸை வந்து ஷெல்டர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் தான் வந்து பயர்னு சொல்றது. ஓகே, தட்ஸ் இட். அகைன் ஒரு ரிவைஸ் பண்ணலாம். இதுதான் இம்பார்ட்டண்டாக பியில் இருக்கிறது. இதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து பேச்சுலர் அப்படின்னா தெரியும், பேக்கரி தெரியும், பால் ஹெட் தெரியும், பேல்டர் டேஷ்னா என்னது, சென்ஸ்லெஸ்ஸாக பேசுறது. பேல் அப்படின்னா அது ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கவோ டிரான்ஸ்போர்ட் பண்ணவோ யூஸ் ஆகுது. பேலட் அப்படின்னா ஒரு ஷார்ட் போய மாதிரி. பேண்டிங் அப்படின்னா பேசுகிறப்போ ஏதோ ஒரு வார்த்தையோ எதையோ வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுது. பேங்க்ரட் அப்படின்னா அந்த கொள்ளை அந்த மாதிரி. பேங்கர்னா ஜோக்ஸு. பார்க்னா ட்ரீல இருக்கக்கூடிய ஒரு இது. பேரோமீட்டர் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை மென்ஷன் பண்ணுறதுக்கு, ஃபைன் பண்ணுறதுக்கு. பேரக்ஸ் அப்படின்னா சோல்ஜர்ஸ் வந்து லூப் பண்ணுறக்கூடிய ஒரு இடம். பேரல் அப்படின்னா வந்து ஆயிலோ ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. பேட்ரி தெரியும். பீஹிமாத் அப்படின்னா ஏதோ ஒன்று மான்ஸ்டர்ஸான சைஸில் இருக்குது. பெல்லிகோஸ்னா சண்டை போட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம். பெலோ அப்படின்னா க்ரொக்கடைலோட சவுண்டு. பெனிஃபேக்டர் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறவங்க. பெனிஃபிஷியரினா அதனால பயனடைகிறவங்க. ப்ரெஃபட் அப்படின்னா ஏதோ ஒன்று லேக்கிங்காக இருக்குது. லேக்கிங் ஆஃப் சம்திங் இஸ் ப்ரெஃபட். பீவரேஜ்னா கூல்ட்ரிங்க்ஸ். பெவினா குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ். பிபிலோகிராஃபி, மேனியா, பிபிலோஃபைல், பை இதெல்லாமே தெரிஞ்சது தான். பை சென்டினியல் அப்படின்னா 200 வருஷம். பைனீனியல் அப்படின்னா 2 வருஷம். பைகாட்னா ரொம்ப நேரோ மைண்டடாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் பைகாட். பைலிங்குவல்னா 2 லாங்குவேஜ். பை மந்த்லி அப்படின்னா 2 மாதம். பயோடிகிரேடபிள் தெரியும். பயோகிராஃபி தெரியும். பயாலஜி தெரியும். பயோப்சி அப்படின்னா டிஷ்யூவை எடுத்து எக்ஸாமின் பண்ணி பார்க்குறோம். பிசாரே அப்படின்னா சடனாக ஏதோ அன்யூஷுவலாக நடக்குது. பிளாஸ்பெமினா கடவுள் சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப தப்பாக பேசுறது. ப்ளீட் அப்படின்னா ஆடோட சத்தம். அங்கே என்ன படித்தோம், பில்லவ் அப்படின்னா க்ரொக்கடைலோட சத்தம் படிச்சோமா, இங்கே ப்ளீட்னா ஆடோடு. போயன்றது சவுத் ஆஃப்ரிக்கன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். போஹிமேன் அப்படின்றது நார்மலாக இருக்கிற எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவங்க தான். பொம்பார்டு தெரியும். பம்பாஸ்டிக்னா பெருசு. பான்ஃபயர்னா செலிப்ரேஷனுக்காக வைக்கிறது. போன்சாய்ன்றது முழுசாக வளராத தன்மையுடையது. போனஸ் தெரியும். புக்வாம் தெரியும். பூமராங் தெரியும். பாரோ கடன் வாங்குறது. பாட்டனிஸ்ட் தெரியும். பாட்டனி, பாட்டில். போலிவர்ட் அப்படின்னா ரோடு பக்கம் 2 சைடும் மரங்களை வளர்ப்பவர்கள். பக்கெட் ஃப்ளார்ஸ் கொடுக்கறது. போல்ஜைஸ் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து ஒருத்தவங்க பொட்டிக் வைக்கிறது. போவைன் அப்படின்னா கவுக்கு ரிலேட்டடானது போவைன். போவர் அப்படின்னா ட்ரீயோட நிழல். எதோட நிழலாக வேணாலும் இருக்கலாம், மோஸ்ட்லி ட்ரீயோட நிழல். பிரெட்ச் அப்படின்னா வயலேட் பண்ணுறது ரூல்ஸ் தான் பிரெட்ச்னு சொல்லுவோம். பிரிட்டில் அப்படின்னா டக்குன்னு பிரிட்டில் அப்படின்றது ஹார்ஸுக்கு தலையில் மாட்டுறது. பிரிகான்னா தான் ராபரி. பிரிட்டில் 2 டீ வந்தால் தான் என்னது அப்படின்னா ஈஸிலி ப்ரோக்கன் ஆகக்கூடியது. ப்ரூட்னா யங்கான ஒரு அனிமல். ப்ரன்ஸ்னா பிரேக்ஃபாஸ்ட். ப்ரெண்டின்றது டார்க் ப்ரௌன் ஹேராக இருக்கிறது. பட்ஜெட்டிங். புல்லியான் அப்படின்னா என்ன, கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஆர்னமெண்ட்டாக மாறுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது. பண்டில் பங்களா தெரியும். பஞ்சில் அப்படின்னா கிளம்ஸி, டாஸ்க்கை ஒழுங்காக முடிக்க மாட்டாங்க. பியான்னா மிதக்கிறது. பியூரியோக்ரஸி தெரியும். பர்க்லர். பரோ அப்படின்னா தோண்டி வைக்கிறது. பஸ்ஸுனா அந்த சவுண்ட் ஆஃப் பி. பயர் அப்படின்னா கவுஸ் ஆர் ஷெல்டர். கவுஸ் ஃபுல்லாக ஷெல்டர் பண்ணுறது தான் பயர். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து நார்மலாக பியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சியில் இருக்கிறது, டியில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.